என் வாழ்க்கையில் இந்த 50 ஆண்டுகளில் நான் பார்த்த, கேட்ட, அனுபவித்த பல விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு நம்ம ஊரோட அருமை, வரலாறு எதுவும் தெரியாது, சிறப்புகள் தெரியாது. அதனை நேரடியாகவும் உங்களோட அந்த களத்திற்கு அழைத்து சென்று அந்த இடங்கள்லாம் நான் உங்களுக்கு விஷயங்கள்லாம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ நம்ம கடத்தர் வந்துட்டோம். நம்ம இப்போ சுயசார்பு தோட்டத்துக்கு போகிறோம். இது வழியாக நம்ம போகிறோம். இது பாலம் வந்துருச்சு. வீர சோழ நாடு அது கிராஸ் பண்ணுற பாலம் அது. வணக்கம். நம்ம இப்போ இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சுயசார்பு தோட்டம். இது பார்த்தீங்கன்னா நஞ்சு இல்லாத உணவு. என்னோட காலை சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை மத்தியான சாப்பாடாக இருக்கட்டும், இதில் என்னெல்லாம் போட்டிருக்கோமோ இதுலேருந்து என்ன வருதோ அதை நாங்கள் வெளியிலலாம் விற்க மாட்டோம். எங்களுக்கு போனது போக எங்களை சார்ந்தவர்களுக்கு தான் இந்த இதெல்லாம் கொடுப்போம். வாங்க உள்ளே போவோம். நிறைய பூக்கள், பூ மரங்கள் இருக்குது, பழ வகைகள் இருக்குது, காய்கள் இருக்குது. எல்லாமே பார்த்ததுன்னா இயற்கை சார்ந்தது, அதிக சத்து உள்ளது, ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது. வாங்க பாருங்க. இது வந்து கொய்யா மரம். இது இப்போ வச்சது, இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே உள்ளே போயிடுவோம். இது வந்து ஒரு குரோட்டான்ஸ். இது ஸ்ட்ரைட்டாக போயிடும் மரமாக. இது கிறிஸ்மஸ் மரம். இது பார்த்துங்க. இது பவளமல்லி. இது இருக்கு பாருங்க. இது பவளமல்லி மட்டும்தான் மலர்கள்லேயே பார்த்து சிவனுக்கு உகந்தது. இதை பாருங்க. இது காலையில் நைட்டே உதிர்ந்துடும். இதுமாரி உதிர்ந்து கீழே கொட்டுடும். இதை மட்டும் நம்ம பொறுக்கி பூஜைக்கு பயன்படுத்தலாம். இது நான் வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருந்துச்சு. அது இந்த காற்றுல முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வெட்டி விட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் துளிர் அடிச்சிருக்கு பாருங்க. துளிர் அடித்து மறுபடியும் காய்க்குது. ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் இருக்கும். இது நான் வந்து பூஜைக்கு பயன்படுத்துறதுக்காக வச்சுப்பேன். இது பாருங்க. இது ரெண்டும் கலர் ரோஸு. இந்த இது வந்து வெட்டி விட்டுருக்கோம், கவாத்து பண்ணியிருக்கோம். இது வந்து சப்போட்டா மரம் பாருங்க. சப்போட்டா மரங்க ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு மரம் தான் இது. இது இப்போ என்னை தாண்டி வளர்ந்துருச்சு. இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்யலை. ஒரு கிள்ளுலாம் மண்டாமல் ஒரு கொத்தி கித்தி விட்டு இது அப்படியே ஒரு பெரிய லெவலில் பூச்சி கீச்சிலாம் ஒன்றும் அரிக்காது. இயற்கையான முறையில் இதை நாங்கள் சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். அநேகமாக இது வந்து இந்த ஆண்டே இது வந்து ஒரு பூ வச்சிரும். நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பழ மரங்களும் இதில் நட்டுருக்கேன். அதில் சப்போட்டாவும் ஒன்று. இது பாருங்க. இது காக்கரட்டான் இப்போ தான் பூத்து முடிச்சுது. பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நிறையா அப்படியே ஃபுல்லாக அப்படியே இது பாருங்க. இதுதான் காக்கரட்டான். இதை அப்படியே நம்ம இதை பிரித்து கொண்டு போகிறது. இது வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம், இல்லை தலைக்கு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இங்கே பாருங்கள். இது ஒரு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ சம்மந்தப்பட்ட மரம். இங்கேயும் ஒன்று வச்சுருக்கோம். அப்படியே வாங்க. இந்த பூவிலே நல்லா பெருசு மஞ்சள் கலர் உள்ளது. பார்த்தீங்கன்னா இது இந்த லெவல் பூத்து இதில் வந்துடும். இங்கே பாருங்கள். இது நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். பாரிஜாதம். இது பாரிஜாதம். இது இந்த மலர் நம்ம வந்து வீட்டுக்கு பறித்து பயன்படுத்திக்கலாம். இது நல்லா பெருசாக வரும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இதுதான் பாரிஜாத மரம். இதுவும் இருக்குது நம்மள்கிட்ட. பூ மரங்களை இந்த பக்கம்லாம் இப்போ சைடில் பூ மரம் பாருங்க. அடுத்தது பாருங்க, பப்பாளி மரம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எருவே போடாது. ரத்தத்தை சுத்தம் பண்ணி அருமையான ஒரு உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது நம்ம காலை உணவாக இதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த பாருங்க. இப்போ இந்த மரத்தில் ஒரு 4 பழம் பறித்து வச்சுருக்கேன். இதுதான் அந்த பழமாக ஆனோன்னு தான் நம்ம பிரிக்கணும். நம்ம காயிலே பிரிக்கக்கூடாது. காயை பிரித்தோம்னா நம்ம காய்கறிக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ குழம்புக்கு இல்லை இதுக்கு ஏதாவது சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது ஒரு 2-3 நாள் ஆகும். இது பழுத்து நம்ம அரிஞ்சு சாப்பிட்றது 2-3 நாள் ஆகும். அவ்வளோ அருமையான ஒரு பழம் இது. மரங்கள் பார்த்திங்கன்னா அது பாட்டே கொடுத்துக்கிட்டே இருக்குது. கற்பக விருட்ச மரம் மாரி எப்போ பார்த்தாலும் இந்த பழங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து என்னோட அதிகமான ஒரு உணவு அதிகமாக கொடுக்கறது இந்த மரங்கள் தான். முக்கிய பங்காற்றக்கூடியதும் இதுதான். வாங்க. அடுத்தது செவ்வாழை. இது தேக்கு. இது வேலியோரமாக தேக்கு போட்டிருக்கோம். இது அப்பப்போ கழிச்சு விடுவோம். இது வந்து செவ்வாழை 2 கன்று கொடுத்தாங்க. அது 2ஐயும் ஒன்றா தான் நட்டோம். தோருக்கு பாருங்க. இது நல்லா பெருசாக போயிடுச்சு. இப்போ தார் வளரக்கூடிய சூழ்நிலை.
இது ஒரு வருஷம் தாண்டும், மற்றதெல்லாம் ஒரு வருஷம். இது வந்து ஒரு 12லேருந்து 14 மாதம் எடுத்துக்கும் இந்த இது. வாங்க இது நந்தியாவட்டை பூ பாருங்க அப்படியே. இதுவும் நம்ம பூஜைக்கு பறிச்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். காலையில் வந்தோன்னு வச்சுக்கிங்க, நந்தியாவட்டை பூக்களை பயன்படுத்திக்கலாம். பாரிஜாதம், நந்தியாவட்டை. இங்கே பாருங்க, இது வந்து நம்மளோட துளசி. இது இல்லை கருந்துளசியும் இருக்குது, நாட்டு துளசியும் இருக்குது. இது வந்து அவ்வளோ நல்லது. இது வந்து நம்ம இதையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு அதனால பாருங்கள், செவ்வரளி பூ வந்து இன்னும் காய்க்கலை. ஏன்னா நாங்கள் வந்து இது வந்து குளிர்காலத்தில் நாங்கள் வந்து இதை வந்து கட் பண்ணி விட்டதுனால திருப்பி இப்போ தான் முளைச்சி வந்திருக்கு. நல்லா பெரிய மரமாக இருந்துச்சு. கவாத்து பண்ணி விட்டோம். கவாத்துக்கு அப்புறம் பிடிச்சி சின்ன சின்ன வெடிச்சு கிடிச்சு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலே தான் இது காய்க்கும். இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு அடுத்த வாரம் 10 நாளில் இது காய்க்க ஆரம்பிச்சிடும். செவ்வரளிப்பு தேவையான அளவுக்கு இது நம்மளுக்கு கொடுக்குது. இது பார்த்துங்க, இது வந்து முல்லைப்பூ, முல்லை கொடி. இதை வந்து நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கப்புறம் இதுக்கு நம்ம பந்தல் போடணும். பந்தலில் படர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை உள்ள மல்லிகைப்பூ கொடுக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், அடுத்தது பாருங்கள். நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, உங்கள்கிட்ட தேவையான இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து கொய்யா மரம் காய்ச்சிருக்கு. கொய்யா கண்ணுலேயே இது நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது நாங்கள் வந்து திருக்கோடிக்காவலில் ஒரு பண்ணையில் வாங்கினோம். இங்கே பாருங்கள், அந்த கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சிவேர்னு இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா அருமையான சுவையுடைய கொய்யா இது. இதுவும் நம்மளுக்கு தேவையானதை அதால் இன்னும் முடியுதோ அதுக்கும் கொடுத்துருது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, தண்ணி செலவு அப்பப்போ ஒரு 2 கொத்து 3 கொத்து வருஷத்துக்கு கொத்தணும், அவ்வளோதான். இது கற்றாழை. இது கற்றாழை உங்களுக்கு தெரியும். கற்றாழை வந்து அவ்வளோ நன்மையை கொடுக்கக்கூடியது. இதுதான் இது. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த ஜெல் மாரி இதை யூஸ் பண்ணிக்கணும். ஆலோவேரா ஜெல்லுன்னு நம்ம கூட 200 300ன்னு கொடுத்து வாங்கி தலைமுடி கொட்டுற அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு. அதெல்லாம் இல்லாமல் நம்ம தோட்டத்திலே இதெல்லாம் நம்ம வந்து விளைவிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதை நம்ம வந்து ஒரு பைசா செலவு இல்லாமல் நமக்கு தோட்டத்தில் விளையுது. இதை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ன்றதான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது வாங்க, முருங்கை மரம். முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. வெறுங்கையோடுனா ஒன்றும் சொத்து பத்து இல்லாமல் போகிறதில்ல. கடைசி காலத்தில் நம்ம கோல் ஊனிட்டு நடக்க வேண்டியதில்லை. நம்மளோட எலும்புகளை பலம் பெறுறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த முருங்கை மரத்தில் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கை மரம் இருந்தாலே போகிறோம். நம்ம குடும்பத்திற்கு தேவையான ஆரோக்கியமான அந்த நம்மளோட அந்த உணவு காட்டில் முக்கியத்துவம் வகுத்துறது இந்த முருங்கை மரம் தான். இது ஓரமாக ஒன்று வச்சுருக்கோம். அது நேராக மேலே போயிட்டுருக்கு. நம்ம முருங்கை மரத்தை அப்பப்போ கட் பண்ணி விட்றது தான். கட் பண்ணி விட்டு மேலே போயிட்டே தான் இருக்குது. இது ஒரு பூ. இது மல்லியிலே இன்னொரு வெரைட்டி. இது சின்ன சின்னதாக இருக்கும். பாருங்கள், இது மாதுளை. இது மாதுளை கண்ணு இதான் வந்துகிட்டு இருக்கு. ஒரு தென்னை மரத்தில் இது வந்து செவ்வலனின்னு ஒரு வகை. இது வந்து ஒரு 3 வருஷத்தில் காய்க்கக்கூடியது. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் செடி. சுண்டைக்காயை பற்றி நீ என்ன பெரிய சுண்டைக்காய்னு கேட்பாங்க. உண்மைதான். காயிலே பார்த்தீங்கன்னா அதிகமான அற்புதமான சக்திகளை வச்சுருக்கிறது இது சுண்டைக்காய் தான். சுண்டைக்காயை சும்மா தட்டி வெந்நீரில் போட்டு குடித்தாலே சரியாக போச்சு. அப்படி உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சொன்னோம்ல, 2 பக்கமும் 2 இளநீ மரம் வச்சுருக்கோம். இந்த இருக்குது. அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. நடுப்புற வந்து ஒரு குடில் போகிறதுக்காக இடம் வச்சுருக்கோம். அதுதான் இது. ஏற்கனவே இங்கே ஒரு ஷெட்டு இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிட்டோம். அதை சுற்றிலும் போட்டிருக்கோம். எதிர்காலத்தில் இதில் ஒரு குடில் போட்டோம்னு வச்சிங்களேன், சுற்றிலும் மரமட்டைகளோட அருமையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வாழையில் இது பூவன் வாழை. வருஷத்துக்கு 2 வாழை 3 வாழை ஈண்டும். அந்த அளவுக்கு இது வந்து சக்குன்னு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பயிர் வந்துடும், இலைக்கன்று வந்துடும். இலை தேவையானதுக்கு அடிக்கலாம். வாழை ஒரு வள்ளல் நம்ம சொல்லுவோம். வாழை வந்து எல்லாத்துக்கும் பயன்படும். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. சொல்லவே வேண்டாம். கருவேப்பிலை வந்து ஒன்று எதுலேயுமே இது வந்து சளைச்சதில்லை. கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடி கொட்டுறதுக்கு டெய்லி ஒரு 5 இன்ச்சு சும்மா பச்சையாகவே காலை நேரத்தில் வெறும் வயத்தில் முன்னு திண்டாலே போகிறோம். மூலிகையிலே நம்பர் 1 மூலிகை எதுன்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை தான். இதை நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறப்ப தூக்கி ஒரு ஓரமாக வச்சிடுறோம். அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அதோட அற்புதமான சத்துக்களை வச்சிருக்கிறது தான் அந்த கருவேப்பிலை.
வீட்டுக்கு பின்னாடியே எங்களுக்கு கருவேப்பிலை மரம் இருக்குது. இருந்தாலும் கொல்லையிலையும் ஒன்று வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 60 வகையான வெரைட்டி இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு செம்பருத்தி பூவில் இது ஒரு ரோஸ் கலரில் வரும். இது நாங்கள் கவாத்து வாங்கியிருக்கோம். நல்லா பெரிய மரமாக போயிருந்தது. அடுத்தது பாருங்கள், இது ஒரு சீதாமரம். சீதாமரம் நல்லா உயரமாக போயிருந்தது. இதையும் நாங்கள் அதோட கவாத்து வாங்கிட்டு கீழேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வரணுங்கிறதுக்காக இந்த அடி மரம் கொஞ்சம் பெருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கவாத்து வாங்கியிருக்கோம். அதனால் இந்த பக்கம் 2 பப்பாளி மரம் காய்ச்சிது. இந்த பாருங்க, இது வந்து பலாமரம். பலாமரம் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக போய் சாஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு கவாத்து வாங்கிட்டு இதை தூக்கி இழுத்து கட்டியிருக்கோம். பாருங்க, இது வந்து மாமரம். இந்த பாருங்க, மாமரத்திலே உள்ள ஒரு கிளி வந்து கூண்டு அமைச்சிருக்கு. பாருங்க, கூண்டு அமைஞ்சு வச்சிருக்கு. இங்கெல்லாம் வந்து குருவிகள்லாம் நிறையா கூடு கட்டிட்டு சந்தோஷமாக வாழுது. இந்த பாருங்க, விட்டுருங்க. மொந்த வாழை வெட்டுற மாதிரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கொய்யா மரம். நெல்லிக்காய் அது இருக்கு. நெல்லிக்காய் தான் உங்களுக்கு தெரியும். நெல்லிக்காய் அதிகபட்ச சக்திகளை வச்சுக்கூடிய ஒரு கனி. அதிகமான் வந்து நெல்லிக்காய் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி காய்க்கிறத அவையார் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வெட்டுனா அடுத்தது இதுக்கு வருது. இது பூவன் வாழை. பாருங்க, இதெல்லாம் செம்பருத்தி பூ. இது நல்லா எப்போ பார்த்தாலும் இந்த பூ காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இது நம்ம சாமி பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை செம்பருத்தி டீக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும், இருதயத்தை பாதுகாக்கிற தன்மையோட இதில் செம்பருத்தி பூவுக்கு அதிகமாக இருக்குது. செம்பருத்தி பூவை வெந்நீரில் போட்டு குடித்தா இருதயத்துக்கு அவ்வளோ நல்லது. அதை பற்றி தனியாக நம்ம ஒரு நாள் பேசுவோம். இது ஒரு மாமரம். அது அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. வெரைட்டியான ஒரு மாமரம். பார்த்தீங்களா, இதெல்லாம் வாழை தான். இப்போ செகண்ட் ஹேண்ட் அதுலேருந்து பேர்த்து தான் நம்ம இங்கே போட்டதில் திருப்பி வந்து இப்போ இதெல்லாம் வாழையெல்லாம் வந்து இப்போ பொங்கல் நேரத்தில் இதெல்லாம் வெட்டு கொழுந்துச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 10 சீப்புக்கு மேலே ஏறி இருந்தது. இப்போ முந்தா நாள் கூட ஒரு வாழை வெட்டி போட்டிருந்தோம். அது வந்து பூவன் வாழை வீட்டில் இருக்குது. நம்ம என்னோட தோட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்த்தோம். இன்னும் எலுமிச்சையெல்லாம் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது. இது அன்னியில் எங்கள்கிட்ட ஒரு 10 மரம், பெரிய மரம், தென்னை மரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு தேவையான அடிப்படையாக காய்கறிகள் அது எல்லாமே இடையில பார்த்தீங்கன்னா இந்த கீரைகள்லாம் நிறையா இருக்குது. அதுவும் நம்மளுக்கு அப்பப்போ வாரத்துக்கு 3 நடை 2 நடை நம்ம அதை பறிச்சிக்கலாம். இத்தனையும் நம்ம சுற்றி பார்த்துட்டோம். உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுங்க. உலகத்தில் ஜப்பான் நாட்டில் ஆரோக்கியமாக 100-120 வயசு வரைக்கும் வாழ்கிற 5 ப்ளூ சோன்கள் இருக்குது. நம்ம சாப்பாட்டில் தான் மெயின். நஞ்சில்லாத உணவை நம்ம பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம அதிக நாள் ஆரோக்கியமாக வாழலாம். நம்ம கடைகளில் போய் இந்த ஜங்க் ஃபுட் ஐட்டம், இந்த ஆயில் வெரைட்டி, இதுங்கெல்லாம் தான் நம்மளோட ஆரோக்கியத்தை குலைக்குது. இதை ஒரு விழிப்புணர்வு பதிவாக நான் உங்களுக்கு போடுறேன். வாய்ப்பு கிடைச்சுன்னா இதை மாதிரி ஒரு சுயசார்பு தோட்டம் போட்டு அதுலேருந்து உங்களுக்கு தேவையான சந்ததிகளுக்கு பாதுகாக்கணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். இதை பாருங்கள், இது வந்து மொட்டை ஈனி இருக்குது. இந்த மொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. மொட்டு மட்டும்தான் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு வெரைட்டியாக இது மாதிரி வச்சு அதை வந்து கிளியர் பண்ணிட்டு அதை ஒரு திக்காக ஒரு குழம்பு மாதிரி வச்சு அதை மட்டும்தான் நாங்கள் எடுத்துப்போம். பாக்கி எல்லாத்தையும் போட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டோம். அது அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட அத்தனை நோய்களையும் அது தீர்க்குது. அதுதான் உணவே மருந்து, உணவே விஷம். நம்ம எது சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளுக்கு நன்மை பயக்கும். நஞ்சு இல்லாத உணவை எடுத்துக்கோங்க. என்னோட இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.